தலையை பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர முற்போக்கான ஒரு இது மாதிரி தெரியும். வேற ஒரு வாழை பார்த்தீங்கன்னாக்கா பிற்போக்குத்தனமாக மனிதர்களாக நடத்தாத ஒரு ஜாதி சிந்தனை உள்ள ஒரு சொசைட்டியாக பார்க்கலாம். இன்றைக்கி பெருமை பேசுகிறாங்க இல்லையா, இந்திய பாரம்பரியத்தை பற்றி தெரிஞ்சவங்க இப்படி அப்படின்னு சொல்லி அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சாசனத்தை வந்து தான் அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. அதான் இன்றைக்கி ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே மொழின்னு பேசிட்டு இருக்கிறவங்களுடைய அப்ரோச் அதுதான். நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய ஒரு சிறப்பு என்னன்னா, நம்முடைய சமூக நீதி என்பது ஜாதிக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கான ஒரு சமூக நீதி. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இந்திய அரசியல் சாசனமும் சமூக நீதியும் என்ற ஒரு தலைப்பு எனக்கு கொடுத்துருக்காரு. நான் என் அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு விஷயம், ஒரு சட்டத்தின் மூலமாகவோ அல்லது சமூக சீர்திருத்தம் மூலமாகவோ ஒரு நாட்டை ஒரு முற்போக்கான ஒரு தேசமாக மாற்ற முடியாது என்று நான் நினைக்கிறேன். ஒரு அறிஞன் சொன்னது என்னுடைய நினைவுக்கு வருகிறது. அவன் இந்திய தேசத்தை பற்றி சொன்னது, இது ஒரு நீண்ட மலைப்பாம்பு என்று சொன்னான். இந்த மலைப்பாம்பில் பார்த்தீங்கன்னாக்கா தலையை பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர முற்போக்கான ஒரு இது மாதிரி தெரியும். வேற ஒரு வாழை பார்த்தீங்கன்னாக்கா பிற்போக்குத்தனமாக மனிதர்களாக நடத்தாத ஒரு ஜாதி சிந்தனை உள்ள ஒரு சொசைட்டியாக பார்க்கலாம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பரமாத்மா, ஆத்மா இப்படியெல்லாம் வந்து பெரிய தத்துவ விசாரங்கள், தத்துவ சிந்தனைகள் உள்ள ஒரு பகுதியாக நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கஜராவ் அல்லது காமசூத்ரா இது மாதிரி வந்து இன்னைக்கு அதாவது செக்ஷுவல் ஃப்ரீடம் பேசுகிற ஒரு நாடாகவும் பார்க்கலாம். இன்னொரு இடத்துல வந்து வெள்ளத்திகளாக இருக்கிற ஆதிவாசிகள், அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்னோசன்ட் பீப்புளை நீங்கள் பார்க்கலாம். இப்படி ஒரு மலைப்பாம்பில் பார்த்தீங்கன்னாக்கா சகலமும் இருக்குது. 1947 டாக்டர் அம்பேத்கரை வந்து இதுக்குன்னு ஒரு சமூக அரசியல் சாசனம் ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த தேசத்துக்கு வந்து ஒரு ஏன்னா இதில் வந்து எல்லாம் இருக்குது. இது பிச்சைக்காரனுடைய உணவு மாதிரி எல்லா வீட்டினுடைய சாப்பாடு அதில் இருக்குது. ஸோ அது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு நான் நினைக்கிறேன். அதாவது ஜெயிக்கவே முடியாத ஒரு சவால். அதை இங்கிலீஷ் சொல்லுவாங்க இன்சர்மவுண்டபிள்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சவாலாக தான் இது இருந்தது. அப்படி தான் வந்து அவரை எடுத்துக்கிட்டு பண்ணார். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போ அந்த சமயத்தில் வந்து அம்பேத்கரை போல பல பாரத்லாஸ் இருந்தாங்க, ரொம்ப படித்தவங்கெல்லாம் கூட இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கும் அம்பேத்கருக்கு இருந்த ஒரே ஒரு வித்தியாசம் நான் நினைக்கிறது என்னென்னா, அந்த சமூக நீதி ஒன்று தான். இந்த சமூக நீதியை பற்றி ஒரு தெளிவான சிந்தனை உள்ள ஒருத்தர் அந்த சமயத்தில் வந்து இவராக தான் இருந்திருக்க முடியும். நீங்கள் நினச்சி பாருங்கள், இன்றைக்கி பெருமை பேசுகிறாங்க இல்லையா, இந்திய பாரம்பரியத்தை பற்றி தெரிஞ்சவங்க இப்படி அப்படின்னு சொல்லி அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த அறிஞர்களை யாராவது ஒரு ஆளை வந்து இந்த அரசியல் சாசனத்தை செய்து சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு இந்துத்துவான அவன் டிக்ளேர் பண்ணியிருப்பான். கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள் எல்லாரையும் வந்து செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக மாற்றிருப்பாங்க. அப்புறம் ஜாதி பிரச்சனையை அவன் எப்படி அணுகியிருப்பான்? எப்படி அனுப்பியிருக்கானாக்கா, இது ஏதோ முன்புறவையில் செஞ்ச பாவம், அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ண சொல்லி சந்தில் எவ்ரி இயர் வந்து அந்த பாவம் போக்குறதுக்காக ஒரு யாகம் நடத்தலாம். அதுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணணும் தயாராக இருப்போம். பிரயாகில் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? 6000 கோடி செலவு பண்ணி அங்கே வந்து நடத்துகிறாங்க. அது என்ன கவர்மெண்ட் போனோம் நினச்சி பாருங்கள். அப்போ இது மாதிரி அவங்க வந்து இப்போ ப்ரோக்ராம் கவர்மெண்ட்டே நடக்கும். தாழ்த்தப்பட்டவர்களுக்கெல்லாம் வந்து அடுத்த பிரிவில் வந்து உங்களுக்கு நல்லது கிடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு யாகம் நடத்துங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இப்போ இவர் சொல்கிற ஒரு சயின்ஸ் கான்ஃபரன்ஸில் சொன்ன ஒரு விஷயம், யார் நம்ம விநாயகரை பார்த்துட்டு அப்போவே வந்து சர்ஜன் இருந்திருந்தாங்கன்னு தெரியுது. அது வேறையான உலகத்தில் எங்கன்னா நடக்குமான்னு பாருங்கள். காஸ்மெட்டிக் சர்ஜரி, அப்புறம் வந்து மெடிக்கல் இன்னோவேஷன்ஸ் எல்லாம் அப்போவே நடந்துடுச்சு. வாகனமெல்லாம் இருந்தது, வான ஊர்திகள் இருந்தது. ஏன்னா ராவணன் வந்து அந்த வான ஊர்தியில் வந்து தான் சீதையை கொண்டு போனான். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இதுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இதெல்லாம் அதிலிருந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிங்க, அதுக்கு பணம் கொடுத்து தயாராக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நமக்கு ஆகியிருக்கும். அப்புறம் என்ன இப்போ பசு மூத்திரத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் ரிசர்ச் அது இப்போ யாருமே செஞ்சிட்ருக்காங்க. இப்போ ஐஐடி அவர் சொல்கிறார், நான் என்கிட்ட ரிசர்ச் இருக்குது, பேப்பர்ஸ் இருக்குன்றார். ஸோ இப்படிப்பட்ட
ஒரு அரசியல் சாசனத்தை வந்து தான் அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. அது நல்ல வேலை இந்த அம்பேத்கர் கிட்ட வந்து கிடைச்சது. அப்புறம் என்ன பண்ணுவாங்கனாக்கா யூபி மாடல் தான் வந்து உண்மையான மாடல். அந்த மாடல் படி எல்லா கவர்மெண்ட்டும் அது மாதிரி செஞ்சால் அன்லிமிட்டெட் ஃபண்ட்ஸ் நாங்கள் தரோம். அதான் நேற்று கூட நான் சொன்னேன், ஒரு மீட்டிங்கில் சொன்னேன். அதாவது வந்து 53 ஷங்கர்னு கார்ட்டூனிஸ்ட் வந்து ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தார். அதில் வந்து என்னக்கா ஒரு 4-5 பேர் ஒரு 10 பேர் வந்து கோவணத்தோடு இருப்பாங்க. ஒருத்தர் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பான், இன்னொருத்தர் நல்லா கோட்டெல்லாம் போட்டிருப்பான். நம்மளுடைய கான்செப்ட் ஆஃப் சோஷியலிசம் என்னன்னாக்கா ஒரே உடை தானே. இதுக்கு வந்து நல்ல உடை போட்டவனை பார்த்து எல்லாம் நல்ல உடை போடுறதுங்கிறது ஒன்று. கோவணத்தை பார்த்துட்டு எல்லாரும் கோவணம் கட்டுக்கணும்னு சொல்கிறது தான் நம்மளுடைய கைண்ட் ஆஃப். அதான் இன்றைக்கி ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே மொழின்னு பேசிகிட்டு இருக்கிறவங்களுடைய அப்ரோச் அதுதான். அவனுக்கு வந்து நம்ம கல்வியில் மேலே இருக்கும் தென்னங்கம்னாக்கா இதுக்கு ஈக்குவலாக வந்து மற்றதை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணாமல் நீ ஏன்டா இவ்வளோ மேலே இருக்க, நீ என் கீழவா, இது கோவணம் கட்டுன்னு அர்த்தம். எல்லாரும் ஒரே கோவணத்தோடு கட்டுவோம், நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம் அப்படின்ற ஒரு பார்வை தான் எங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இந்த சமூக நீதி அப்படின்றத பற்றி அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா 4 அடிப்படையான விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க. சமூக நீதி என்றால் என்ன, அதுக்கு பதில் வந்து என்னன்னாக்கா, ஒன்று அக்சசபிலிட்டி, அதாவது கல்வி, மருத்துவம், அடிப்படை வசதிகள் எல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும், அதான் அக்சசபிலிட்டின்னு சொல்கிறது. செகண்ட் நான் சொல்கிறாங்க ஈக்விட்டி, சம பங்கு, அதாவது சம பங்கு எல்லாரும் கிடைக்கும். அது ஏதாவது தடைகள் இருந்தால் இப்போ ரிசர்வேஷன் போன்ற அமைப்புகள் வரணும், இதுதான் வந்து ஈக்விட்டியை பற்றி சொல்கிறது. மூணாவது வந்து பார்ட்டிசிபேஷன், ஒரு ஜனநாயகமாக எல்லாரும் வந்து இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திலும் எல்லாத்திலும் பங்கெடுக்கணும், அது ஒரு ஜனநாயக ரீதியில் பங்கெடுக்கணும்ன்றது தான் பார்ட்டிசிபேஷன். அடுத்தது வந்து ஹியூமன் ரைட்ஸ், அதாவது மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த 4 அம்சங்கள் தான் வந்து சமூக நீதி பற்றி இது 4 இருந்தால் தான் சமூக நீதி அப்படின்றது தான் ஒரு டெஃபினிஷன் இருக்குது. இதில் இன்னொரு இப்போ நம்ம நினச்சிருக்கோம், ரொம்ப பேர் நினைக்கிறாங்க நம்ம அரசியல் சாசனத்தில் வந்து சமூக நீதி வந்து உயர்வாக கருதப்பட்டிருக்கு. உண்மையில் பார்த்தீங்கன்னாக்கா வேறு எந்த கான்ஸ்டியூஷனுமே இப்படி வந்து சமூக நீதி உயர்த்தி பிடிச்சதில்லை. இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து 448 கிளாஸஸ் நம்ம வச்சுருக்கோம், செக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். அதாவது அரசு நிர்வாகத்தில் வந்து உன்னதமாக கருதப்படுற யூகேயில் வந்து என்னக்கா அரசு சாசனமே கிடையாது. அவங்க பில் ஆஃப் ரைட்ஸ்னு ஒன்று வச்சுக்கிட்டே அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பல போர்கள் குறித்து ஜனநாயக ஒரு அரசை வந்து நிர்மாணம் செஞ்ச அமெரிக்காவில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பெரிய கான்ஸ்டியூஷன் ஒன்றும் கிடையாது. அங்கே வந்து 27 ஒரு 7 ஆர்டிகல்ஸ் தான், 7 ஆர்டிகல்ஸ் அண்ட் 27 அமெண்ட்மெண்ட்ஸ், இதுதான் வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். ஸோ பட் நம்ம இந்தியாவில் வந்து 448 ஆர்டிகல் அண்ட் 12 ஷெடியூல்ஸ் நம்ம வச்சுருக்கோம். இது ஒரு எக்ஸாஸ்டிவ். இது காரணம்னாக்கா இந்தியாவில் வந்து நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால தான். நம்ம முன்னால் சொன்ன மலைப்பாம்பு மாதிரி நம்ம பல விஷயங்கள் நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்தியாவில். இது ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம அதிகமான கிளாஸஸ் வந்திருக்கு, அதிகமான செக்ஷன்ஸ் வந்திருக்கு, அதுதான் முக்கியமான காரணம். ஆனால் அதில் வந்து என்னென்னா இது ஏதோ ஜாதி சம்மந்தப்பட்டது மட்டும் தான் சமூக நீதினு நினைக்காதீங்க. பொருளாதாரம் எல்லாத்துலேயும் வந்து சமத்துவம் வர்றது தான் சமூக நீதி. ஆக்சுவலி அது பார்த்திங்கன்னா ஈவன் இந்தியாவில் வந்து பார்த்திங்கனாக்கா சமூக நீதி சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையும் இந்த நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அட்ரஸ் பண்ணுது. அவ்வளோ தூரத்துக்கு போனால் கூட எல்ஜிபிடிக்யூன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த எல்லா பாலில் இருக்குது ஆண்பால் பெண்பால் தவிர்த்தும் மற்ற பால்கள் இருக்குன்ற மாதிரி இன்றைக்கி ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு இல்லைங்களா. அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சமூக நீதியை நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து அனுமதிக்குது. அதாவது இது வந்து இந்த நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய ஒரு சிறப்பு என்னென்னா நம்முடைய சமூக நீதி என்பது ஜாதிக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கான ஒரு சமூக நீதி. அதுதான் இதனுடைய ஒரு சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். இது நீங்கள் அது இப்போ ஆர்டிகல்ஸை பற்றி சொன்னோம்னாக்கா ஒரு இதுக்காக நான் சொல்கிறேன். அதாவது ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஆர்டிகல் 15 நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ரிலிஜன், ஆர்டிகல் 16 ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், 23, 24 ஃபண்டமெண்டல் ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் ஆர்டிகல் 25, 38 வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அவர் சொன்ன மாதிரி ஸ்டேட் டு ப்ரொமோட் வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள், கேரண்டி டு ரைட் டு ஒர்க் அண்ட் எஜுகேஷன், இதெல்லாம் ஆர்டிகல் 41. இப்படி இதெல்லாம் வந்து சமூக நீதிக்காக வந்து இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து சமூக நீதி தான் பேசுது. இப்போ நமக்கு எல்லோரும் கேட்கலாம், அதாவது வந்து நீங்கள் 1950 வந்து இந்த கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண பொழுது நம்ம நாடு எப்படி இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சமத்துவம் எல்லாருமே நம்ம வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க. 50 போய் ஒரு பாமரனை பிடிச்சி கேட்குறீங்க நீங்கள் எல்லாமே சமந்தானாக்கா அவன் சிரிப்பான் நம்மளை பார்த்து. ஏன்னா இந்தியாவில் வந்து என்றைக்குமே நம்ம சமத்துவம் இல்லை. இல்லாத ஒரு தேசத்தில்
இப்படிப்பட்ட விழுமியங்கள், இப்படிப்பட்ட ஒரு தத்துவங்களை வந்து நம்ம மேலே வந்து ஓரளவுக்கு வந்து திணிச்சிருக்கோம். ஆக்சுவலாக அங்கே தான் பிரச்சனை. இந்தியனுடைய கான்ஸ்டியூஷனுக்கும் மற்ற கான்ஸ்டியூஷனுக்குள்ள வித்தியாசம். நீங்கள் ஃப்ரான்ஸில் பாருங்கள், அவன் பிரெஞ்சு புரட்சி பண்ணான். இது அரசனுடைய கழுத்தையே வெட்டணும் அவன் அந்த இதுக்கு அண்டர்கோ ஆல் தீஸ் திங்ஸ் இல்லையா. அப்போ அவங்ககிட்ட போய் ஒரு கான்ஸ்டியூஷன் சொன்னால் சுதந்திரத்தை பற்றி அவன் புரிஞ்சுட்டு இருப்பான். நம்ம என்ன பண்ணிட்டோம்னாக்கா, நம்ம அரசாங்க ஒன்லி இங்கிலீஷ்காரனை மட்டும் தான் தோற்றணுமே தவிர காந்தியினுடைய அகிம்சை ரீதியாக நம்ம வந்து அவனை துரத்திட்டுமே தவிர மற்ற எந்த போராட்டங்களுமே இங்கே நடக்கலை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வந்து நாம் வந்து நீ சமூக நீதி அல்லது வந்து எல்லாரும் ஈக்குவல், எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும், இதெல்லாம் நம்ம சொல்லணும். எல்லா மதங்களையும் சமமாக கருதணும். மதங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு இது உண்டு. நம்ம பாரம்பரியமாகவே இந்தியன் மைண்ட் வந்து ஒரு செக்குலர் மைண்ட் தான். அதில் யாரும் வந்து ரெண்டு கருத்து இருக்க முடியாது. ஆனால் மற்ற ஈக்குவாலிட்டி எல்லாம் வந்து நமக்கு புதுசு கான்ஸ்டியூஷன் தான் கொண்டு வருது. எனவே ஜனங்க என்ன நினைக்கிறானாக்கா, இது உடனே ஓவர் நைட் இதெல்லாம் சேஞ்ச் ஆகிடாது. எனவே காலம் கணிஞ்சு தான் சேஞ்ச் ஆகும். அப்புறம் இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது. எப்பவுமே நான் ஹிஸ்ட்ரி படித்த பொழுது எனக்கு இந்த ஒரு கேள்வி என்னென்னா, அப்போ இங்கே எதுவுமே சீர்திருத்தமெல்லாம் வரவே இல்லையா, யாரும் ட்ரை பண்ணவே இல்லையா, இங்கெல்லாம் ஏன் வந்து இந்தியாவில் வந்து இப்படி ஒரு சீர்திருத்தமோ ஒரு மாற்றமோ வராமல் இருக்கிறது என்ன காரணம் நினச்ச பொழுது நம்ம இந்து சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பாயிண்ட் எனக்கு மனசில் எனக்கு பட்டது. நீங்கள் வேதத்தை பார்த்தீங்கன்னாக்கா, ரிக்வேதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக ஒன்றும் அதை வந்து ஒன்லி அது வந்து தோத்திர பாடல்கள் மாதிரி தான். அதில் சொல்கிறதெல்லாம் என்னென்னா, இங்கே நேட்டிவில் இருக்கிற தாசா அண்ட் தஸ்யூ இந்த ஆட்களை வந்து நான் கொல்லணும், அவனுக்கு செத்து போகணும், அதுக்கான சக்தியை கூடிய இறைவா, இவ்வளோ தான் இருக்கு வேறு. ஆனால் பிராமணாஸ்ன்னு ஒன்று வருது. பிராமணாஸ் என்ன பண்ணுதுனாக்கா, பிராமணர்களுடைய முக்கியத்துவத்தை அது வந்து பயங்கரமாக, அதாவது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் வந்து நீ ஒன்லி த்ரூ பிராமணன் மூலம் தான் போக முடியும்ன்றது தான் பிராமணர் சொல்லுது. அது வந்து பிற்போக்கான ஒரு தாட். அதை எதிர்த்து தான் உபனிஷத்ஸ் வருது. நீங்கள் உபனிஷத்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு இன்டலெக்சுவல் புரட்சி. அது ஆக்சுவலாக என்ன பண்ணுது, அது கடவுளுக்கும் மனுஷனுக்கு வந்து நீ ஒன்றும் வர வேண்டியதில்லை, ஆத்மா பரமாத்மாவும் ஜாயின் ஆகிடுது போடான்றாங்க. ஆத்மா வந்து பரமாத்மாவுடைய ஒரு அங்கம், இது ஆட்டோமேட்டிக்காக அது போய் சேர்ந்து போயிடும். இவன் வேண்டியதில்லை, வேற ஒருத்தர் இன்டர்மீடியட் வேண்டியதில்லைன்றது தான் ஆக்சுவலி உபனிஷத்துடைய சாரம். ஆனால் என்ன ஆச்சு, அந்த தமிழ் இந்தியாவில் வந்து வர்ற எல்லா புரட்சியும் அப்படியே அமைக்கிறாங்க பாருங்க. அந்த புரட்சியினுடைய வெளிப்பாடு தான் ஜெயினிசமும் புத்திசமும் வந்தது. சாருவாகம், அசீவகம் நல்லா 76 விதமான சிந்தனைகள் வந்து தோன்றதா வேத காலத்தில் சொல்கிறாங்க, வேதத்தினுடைய பிற்காலத்தில் சொல்கிறாங்க. அந்த 77 என்ன பண்ணாங்க, எல்லாரையும் கடவுளாக்கிட்டாங்க. நம்மளுடைய வெற்றி அப்படின்னா, இப்போ யாராவது ஒருத்தர் புதுசாக வந்து ஒரு புது விஷயத்தை சொல்கிறாரு, ஒரு புதிய சிந்தனை சொல்கிறாருனாக்கா அவரை கடவுளாக்கி அவர் ஒரு அவதாரம் ஆக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அவன் வாங்கிக்கலாம் இல்லையா. இதுதான் காலமாக இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. இப்போ புத்தர் பாருங்க, ஒன்றும் இல்லை, பிராமணர்கள் வந்து அப்போ வந்து அஸ்வமேத யாகத்தில் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுனாக்கா ஒரு குதிரையை விட்டுட்டு குதிரை வந்து ஒரு இடத்துக்கு போனால் அதான் சாமநாட்டு தீர்மானிக்கிறாங்க. இது வரைக்கும் என்னுடைய நாடுன்னு தீர்மானிக்கிறதுக்கு தான் குதிரை அஸ்வமேத யாகம். அப்புறம் அந்த குதிரையை வந்து கொன்று அதை சாப்பிட்றது வந்து ருசியாக சாப்பிட்டாங்க ஆரியர்கள். அவங்க பாருங்க, அதாவது புத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய முதல் எதிர்ப்பே என்னன்னாக்கா இந்த கால்நடைகளை சாப்பிடக்கூடாதுன்னு தான். அகிம்சா போதிச்ச புத்தனை இவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாளைக்கு பிறகு அவர் எப்படி வெற்றி பெறுறாங்கனாக்கா இவங்க அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் வந்து சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் அடாப்ட் பண்ணுறது, இவங்களாம் வெஜிடேரியனிசம் ஆகிட்டாங்க. இது பிராமணர்கள் தான் வெஜிடேரியன். நீ வந்து இப்போ அவர் வந்து ஆடும்பொழுது புத்தனுடைய அந்த எட்ஜி இருக்கு இல்லையா, அது எட்ஜி இல்லாமல் போயிடுது. ஸோ இதுதான் நம்ம இந்து மதம் வந்து காலங்காலமாக பல புரட்சிகள் இங்கே நடந்தாலும் அது ஏன் செல்லுபடி இல்லாமல் போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்போ விவேகானந்தர் வந்தார், அவர் பல விஷயங்கள் சொல்லியிருக்கார். ராஜாராம் மோகன் ராய் வந்தார், பல விஷயங்களும் சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க எல்லாரையும் கடவுளுக்கு இப்போ நீங்கள் ஒரு இந்துவை கேட்டிங்கனாக்கா ஒரு அவங்களாம் அவதாரங்கள் தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம எல்லாரையும் அவதாரங்களாக்கி, ஈவன் காந்திஜிக்கும் அதே மாதிரி தான் ஸ்டேட்டஸ். யாரெல்லாம் வந்து வித்தியாசமான, காந்தி சொல்கிறாரு பகவத்கீதையினுடைய முன்னுரையில் காந்தி சொல்கிறார், நான் இந்த பகவத்கீதையில் வந்து நான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் தான் அது பகவத்கீதை, இல்லை என்றால் இது உன்னதமான புக்கு இல்லைன்றார் அவர். ஸோ இதெல்லாம் நம்ம யாரும் பகவத்கீதைக்கு வந்து காந்திக்கு வேற ஒரு அபிப்பிராயம் இருந்ததுன்னு யாருமே தெரியாது. ஸோ இப்படி நமக்கு நம்ம நாட்டில் இருக்கிற புதிய புதிய சிந்தனைகள், புதிய புதிய சிந்தனைகள் வந்து நம்ம வந்து அழிச்சிட்டே இருக்கும். அதான் வந்து நான் பாடல் இது பெரியார் படம் எடுக்கும் பொழுது நான் ரொம்ப சீரியஸாக வந்து ரிசர்ச் பண்ண பொழுது எனக்கு ஒன்று ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் யாராவது ஒருத்தர் போனாங்கனாக்கா, ஈவன் பயங்கரமான ஆஸ்தியமான ஆள் கூட போனால் கூட வந்து அவர் பயங்கரமாக மரியாதை கொடுத்து உட்கார வச்செல்லாம் பேசுவார்.
எல்லாருக்கும் அது நடந்திருக்கு. ஆசிரியர் ஞானசம்பந்தத்துக்கு நடந்திருக்கு, திருவிக்காவுக்கு நடந்திருக்கு. பயங்கரமாக உபசரிப்பார். ஒரு எந்த விதமான முகத்தில் இதுவும் காட்ட மாட்டார், கோபத்தை காட்ட மாட்டார். அப்படிப்பட்ட மனுஷன் அவருடைய சிலையை திறக்கிறதுக்கு அவரே போகிறார். சிலையை திறந்துட்டு கீழே வந்து நீ பார்த்தீங்கன்னாக்கா அவர் என் சிலையை திறக்கணும்னாக்கா கீழே என்னுடைய ஸ்லோகங்கள் இருக்கணும், நான் சொன்னது இருக்கணும். எது? கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, அதை வந்து படைச்சவன் வந்து முட்டாள், பரப்புறம் வந்து அயோக்கிய, பின்பற்றவன் வந்து காட்டு முன்னாடின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் இவர் நேராக பார்க்குறவங்க வந்து இப்படிலாம் பண்ணுறாரு. தன்னுடைய சிலை கீழே வந்து இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு. இது என்னன்னு கேட்டபோது தான் எனக்கு புரிஞ்சுது. அவர் சொல்லியிருக்கார், அவர் பிரியார் சொல்கிறாரு, இந்த ஏன் சொன்ன தெரியுமா, என்ன புத்தனாக்கிடுவானுங்க இவனுங்க. எனக்கு அந்த சிலை கிட்ட போகும்பொழுதே காட்டு முன்னாடி அயோக்கியன், எனக்கு அவன் கிட்ட வரமாட்டான். இன்னைக்கு கூட பாருங்க, அம்பேத்கர் வந்து நான் சாகும்பொழுது இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு ஒரு சொன்ன ஆளையே இன்னைக்கு இந்துத்துவ ஆளுன்னு சொன்னான். அதாவது அப்படிப்பட்ட ஒரு ஆள் நான் சாகும்போது இந்துவா சாக மாட்டேன்னு சொல்லி புத்த மதத்தை சேர்ந்த ஒரு ஆளை, ஒரு அறிஞனை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் இந்துத்துவெல்லாம் இவர் ஆதரிச்சாரு, இன்டைரக்டாக ஆதரிச்சாரு, முஸ்லீம் எதிர்த்தாருன்னு சொல்லலாம். என்ன காரணம்னாக்கா அவரை சுவாகா பண்ணுறதுக்கு தான். எப்படி அவங்க புத்தனை சுவாகா பண்ண மாதிரி அதுக்கு தான் வந்து பெரியார். இன்னும் கூட பாருங்க, பெரியார் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியாரை டச் பண்ணால். ஏன்னா அவர் வந்து அயோக்கியா, காட்டு பிராணின்னு சொல்கிறார் அவர் கிட்ட போனாவே. ஸோ அதுதான் அவருடைய ஒரு டெக்னிக். அது 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 எவ்வளோ அழகாக வந்து அவர் வந்து இந்த சனாதன தர்மத்தை புரிஞ்சுருக்கான்னு பாருங்கள். இதுதான் அவருடைய ஒரு இது. ஸோ இந்த இந்த நம்மளுடைய அரசியல் சாசனத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறது இந்த சமூக நீதி. நான் சொன்னேன், இப்போ நம்ம 75 வருஷம், ஏறக்குறைய 75 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ எனக்கெல்லாம் கூட வந்து ஓரளவுக்கு மேஜர் பகுதியில் நான் பிறந்து வளர்ந்துருக்கேன். அப்போது இது என்ன தான் பண்ணுச்சு, இந்த சமூக நீதி வந்து நம்ம உண்மையாக சக்ஸஸ் ஆகிருக்குமா அப்படின்ற ஒரு நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னாக்கா, நான் இப்போ காலேஜில் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் வந்து நான் ரொம்ப ஆனஸ்டாகவே ஃபீல் பண்ணேன். இந்த பிராமண பசங்கள்லாம் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க, பயங்கரமாக அறிவில் பயங்கரமாக இருக்காங்க, எந்த தொழில் போனாலும் பிரபலமாக ஷைன் பண்ணுறாங்க அப்படின்றது உள்ளுக்குள்ளார வந்து ஒரு ஏக்கமாகவும் ஒரு ஒரு மைண்ட் செட்டாகவும் இருந்தது. அப்புறம் வந்து கொஞ்சம் வந்தோம். இப்போ காமராஜர் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காமராஜரை பற்றி ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு மீட்டிங்கில் கேட்குறாரு, நீங்கள் என்னங்க பெரியார் சொல்கிறதெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரிசர்வேஷன் சொல்லிட்டு, மெரிட் என்ன ஆகிறது இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா. அதுக்கு அவர் காமராஜர் சொன்னார், நீ சொல்லு ரிசர்வேஷனில் வந்த எந்த என்ஜினியர் கட்டி பாலம் உடஞ்சிருக்குன்னு சொல்லுனார். ஸோ மெரிட்டை பற்றி எல்லாம் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இந்த ரிசர்வேஷன் வந்த பொழுது எல்லாருடைய மெயின் ப்ராப்ளம் நடக்க மெரிட்டு. நான் என்னுடைய கேள்வி நடக்க 2000 வருஷமாக ஒரு ரிசர்வேஷன் இருந்தது இந்தியாவில். அது எக்ஸ்க்ளூசிவ் ரிசர்வேஷன், ஒன்லி ஃபார் பிராமின்ஸ். அது எழுதப்படாத ஒரு ரிசர்வேஷன். அது அதில் நம்ம வந்து இவங்க எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். 2000 வருஷமாக இந்த மெரிட் தானே இந்த ரூல் பண்ணியிருக்குது இந்தியாவில். அவங்களுடைய கணக்கு பிரகாரம் மெரிட் தானே இருந்தது. அப்படிப்பட்ட மெரிட் வந்து இந்தியாவை என்ன வளர்த்துடுச்சு. ஸோ இப்படி அது போச்சு. நான் பாம்பே போனேன். பாம்பேயில் வந்து ஒரு ப்ரொஃபஸர், இதுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபஸர் அவர். ஆனால் பாம்பேலே பிறந்து வளர்ந்தவர், ஒரு பிராமணர். பட் ரொம்ப நல்லா முற்போக்கான இடதுசாரி சிந்தனையாளர், ரொம்ப முற்போக்கான மனிதர், ரொம்ப நல்லா பேசுவார்கள் தான் நான் அவர்கிட்ட போயிருந்தேன். அப்போ வந்து அந்த சமயத்தில் தான் வந்து இங்கே எம்ஜிஆர் வந்து தனி கட்சி தொடங்கினார். திமுகலேருந்து வெளியே வந்து தனி கட்சி தொடங்கியிருந்தார். அப்போ ஒரு நாள் நாங்கள் அதை பற்றி பேசிட்டு இருந்தபோது அவர் அறியாமல் அவர் கேஷுவலாக ஒரு கேள்வி கேட்டார் என்ன. அதாவது எனக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த ஆட்களை வந்து நல்ல வழி பண்ணுறதுக்கு வந்து நல்வழியில் கொண்டு போகிறதுக்கு வந்து பிராமணர்களே இல்லையான்னு அவர். நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அதாவது அந்த அவங்களாம் அந்த 53 முன்னால் போனவங்க இல்லையா. ஸோ அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. அதாவது நம்மளை வழி நடத்துறதுக்கு வந்து பிராமணர்கள் தான் வேணுன்ற மாதிரி. இப்படிப்பட்ட சிந்தாகதி வந்து பிராமணர்களுக்கு மட்டும் இல்லை, பிராமணர் அல்லாதாருக்கும் இன்டெரக்டாக சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது. இப்படியெல்லாம் வந்து இருந்த ஒரு சொசைட்டி தான் வந்து இந்த இந்த கான்ஸ்டியூஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ உள்ள சொசைட்டியில். அப்புறம் நான் நாடகம் போட்டேன். அந்த நாடகம் போடும்பொழுது வயிறுன்னு ஒரு நாடகம், அதில் வந்து எனக்கு அது ஜாதியை பற்றி எதிர்த்து, அதே மாதிரி இந்த பூணலை பற்றியும் அதில் வந்து விமர்சனங்களோடு அந்த நாடகம் இருந்தது. அந்த நாடகம் முடிஞ்ச உடனே ஒரு ஆச்சாரமான ஒரு பிராமணர் வந்து குடுக்குன்னு மேலே வந்தார். டேரக்டர் எங்கன்னு கேட்டு வந்தார். கேட்ட உடனே அவர் என்கிட்ட போய் காட்டினாங்க. அவர் வந்துட்டு உடனே பாரு, இப்படியெல்லாம் தப்பாக ரொம்ப ஆச்சாரமாக இருந்த இதை வந்து நீ இப்படியெல்லாம் அபச்சாரமாக எழுதக்கூடாது, நீ பஸ்ஸில் உன் பூணில் வந்து நீ கழட்டி போடு அப்படின்னார். எனக்கு ஒன்றும் புரியலை என்ன சொல்கிறாரு. இல்லை இப்படியெல்லாம் நீ திட்டுற, நீ பூணல் போடுறதுக்கு அருகதை கிடையாது, நீ பூணில் முதல்ல கட்டி போடு. அவரு நினைப்பு நானக்கா ஒரு நாடகம் எழுதுறான், விஷயஞானம் உள்ளவனெல்லாம் பூணல் போடணுப்பான்றது அவருடைய நம்பிக்கை.
தூணில் இல்லாத ஒரு ஆளுக்கு கூட ஞானம் இருக்குன்றத பற்றி அவங்க நம்பிக்கை இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியில் வந்து நாம் இப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஆனால் அது இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், அது எவ்வளோ தூரத்துக்கு வளர்ச்சி. இன்றைக்கி மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்ஸ் பாருங்கள். மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்ஸில் அந்த கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஓப்பன் காம்படிஷன், தென் பிசி காம்படிஷன், எஸ்சி காம்படிஷன்லாம் இருக்குது. நீங்கள் அந்த நம்பர்ஸை பாருங்கள், ஏறக்குறைய ஒன்றா தான் இருக்குது. பெரிய வித்தியாசமே கிடையாது. மேபி ஒரு ½ மார்க் 1 மார்க் தான் வித்தியாசம் இருக்குது. ஸோ இதில் நமக்கு ஒரு உண்மை புரியுறது என்னன்னாக்கா, வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டால் யாரும் ஆகலாம். வாய்ப்புகள் தான் ரொம்ப முக்கியமே தவிர அது வேறு ஒன்றுமே கிடையாது. மெரிட் பண்ண வேண்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டால் யாரையும் வீழ்த்தலாம் அப்படின்றத வந்து இந்த நம்மளுடைய கான்ஸ்டியூஷன், சமூக நீதி, ரிசர்வேஷன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்குது இந்தியாவில். அது மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் பெரியார் படத்தை வந்து லக்னோவில் காட்டுறதுக்காக நான் போயிருந்தேன். அங்கே ப்ரெஸ் வந்துட்டு என்ன பண்ணாங்க, ஒரு ப்ரெஸ்காரர் ரொம்ப சீரியஸாக என்னை கேட்டார், என்னங்க சார் தமிழ்நாட்டிலேருந்து வரவங்கெல்லாம் வந்து பெரியார்னு சொல்லியிருக்காங்க, அப்படி என்ன தான் சார் பண்ணிட்டான் அந்த ஆள், எங்களுக்கு தெரியாது, என்ன தான் பண்ணிட்டார் அவர், பெரியார்னு எல்லாரும் வந்து தமிழ்நாட்டில் வரவங்கலாம் ஏதோ மந்திரம் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களே, என்ன சார் விஷயம்னு. அப்போ அதுக்கு உடனே பதில் சொல்லணும் நான். அப்போ நான் யோசிச்சுட்டாங்க, சொன்னேன் லக்னோன்றது யூபியினுடைய கேபிட்டல். இதில் வந்து லக்னோவில் வந்து இருக்கிற 100 விவிஐபிஸ் எல்லா துறையிலும், டாக்டரு, எஜுகேஷனிஸ்ட்டுங்க, அஃபீஷியல்ஸு, ஐபிஎஸ், ஐஏஎஸ்ஸு, எல்லா விவிஐபிஎஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 100 பேர் எழுதுங்க. அந்த 100 பேர் எழுதுனீங்கன்னாக்கா அதில் 90 பேர் தாக்கூராவும் பிராமணாவும் தான் இருப்பாங்க. மிஸ்ராஸ் அண்ட் தாக்கூர்ஸ் தான் இருப்பாங்க. 10 பேர் ஒன்றா வேறு ஆளுங்களாம் இருப்பாங்க, அவ்வளோதான். இதே நீங்கள் சென்னைக்கு வந்து, சென்னையில் இன்றைக்கி விவிஐபிஎஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு 100 பேர் எழுதுங்க, எல்லா துறையில் இருக்கிறவங்கள, நிச்சயமாக எல்லா கம்யூனிட்டியும் அது. அதுதான் பெரியார். நான் பெரியாரை பற்றி சொன்னது வந்து இங்கே இருக்கிற 100 பேருக்கு அங்கே வித்தியாசம் இருக்குது, அதான் பெரியார் சொன்னேன். ஸோ இதுதான் வந்து இந்த சமூக நீதிக்காக, இந்த சமூகத்தினுடைய வெற்றி இதுதான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமை என்னன்னாக்கா, ஒரு 10 வருஷமாக என்ன நடந்துகிட்டு இருக்குனாக்கா, இந்த சமூக நீதியை வந்து அம்பேத்கரை புகழ்ந்துக்கிட்டே அவர் தந்த சமூக நீதியை வந்து அழிக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு. நாம் அதை எதிர்த்து நிற்கணும். அது நம்ம வந்து ஒரு பெரியாரையும் ஈவேராவையும் நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.